Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மறுபடியுமாக நாம் தேவனுடைய பிரசன்னத்திலே கூடி வந்து நாம் கர்த்தருடைய முகத்தை தேட அவருடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் கொடுத்த இந்த அளவற்ற கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank God for giving us grace once again to come to His presence in this morning hour to seek His face and meditate His word. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. God is good and His mercies are great. இந்த காலை வேளையிலேயும் தேவ பிரசன்னம் நம்மை மூடும்படி நாம் இந்த காலை வேளையிலே தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். Let us look unto the face of the Lord in this morning hour that He may cover us with His presence. Hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே, பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. பக்தர்கள் போற்றும் நாதா, பரிசுத்த தேவன் நீரே. கேருபின் சேராபின் துதிப்பாடிடும் பரனேவும் பாதம் பணிகிறோ. கேருபின் சேராபின் துதிப்பாடிடும் பரனேவும் பாதம் பணிகிறோ. பிரசன்னம் தாரும் தேவனே, உந்தன் சமூகம் தாருமே. இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். இயேசுவே உந்தன் நாமத்தில் இந்நேரம் நாங்கள் கூடி வந்தோம். பிரசன்னம் தாரும் தேவனே. அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சித்து நிற்கிறோம். Lord, our loving God, this morning hour, Lord, we are desiring your presence and we are waiting for your இன்றைக்கு presence. நீர் எங்கள் மத்தியிலே வெளிப்பட்டு உம்முடைய சத்திய வேத எழுத்துக்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படி அவைகளின் மறைபொருள்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். Lord, we commit ourselves into your hand that you should all reveal yourself and reveal all the secrets and the truths of your Bible today, Lord. ஆண்டவரே, அதை புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானம் போதாது ஆண்டவரே. Lord, the wisdom that we have is not enough to understand and know it, Lord. ஆண்டவரே, நீரே எங்கள் மனக்கண்களை பிரகாசியும். May the Lord shine or enlighten our eyes, Lord. ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தை அறிந்து உம் சித்தத்தை உணர்ந்து உம்முடைய சத்திய பாதையில் நடக்க எங்களுக்கு கிருபை தார். Lord, give us grace to understand your truth, to know your truth and walk in the way of your truth, Lord. இன்றைக்கு நீர் எங்கள் நடுவிலே வந்து உம் பிரசன்னத்தை தந்து ஆசீர்வதியும். May the Lord descend among us and provide your presence and blessings. எங்கள் வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய கண்களிலே பிரியமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. Lord, let the words of our mouth and the meditation of our heart be pleasing to you, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glorify your name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. Praise the Lord. Praise the கர்த்தர் Lord. நல்லவர். God is good. கர்த்தருடைய அளவற்ற கிருபையினாலே நீதிமொழிகளின் புஸ்தகத்திலிருந்து 180 தியானங்களை
நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். By the grace of God, we are meditating from the book of Proverbs as 180 devotions. இன்றைக்கு நாம் 39வது தியானத்திற்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். So today we are entering into 39th devotion. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் வேண்டிய ஆலோசனைகளை தந்து தேவன் நம்மை நடத்தி தேவனுக்கு போதித்து வருகிற கிருபைகளுக்காய் கர்த்தரை நான் மனப்பூர்வமாய் நன்றியோடு நான் ஸ்தோத்திரிக்கிறேன். I wholeheartedly thank God for giving the revelations and teaching me the things each and every day. நீங்கள் அனுப்புகிற கடிதங்களுக்காக, நீங்கள் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜஸுக்காக நன்றி செலுத்துகிறேன். I also thank you for the emails, for the letters and your WhatsApp messages that you sent to me. நேரடியாகவும் அநேகர் ஃபோன் செய்து வந்து சந்தித்தும் சொல்லிவிட்டு செல்கிறீர்கள். And also I can find many people who come and meet me in person and also call me through telephone and inform me. எவ்வளவு இந்த பாடங்கள் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் அறிந்து கர்த்தருக்குள்ளே நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். As I know how much these are beneficial to your personal life, I really thank God. எனக்கும் இது மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. It is also very useful to me. என்னுடைய வாழ்க்கையும் இது கட்டுகிறது. It is also building up my life. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இதை பிரயோஜனப்படுத்தி கொண்டிருக்கிறார். And the Lord is also making it useful to everyone who is listening to this. நம்முடைய ஏசி ஆவடி சபையினுடைய யூடியூப் ஃபேஸ்புக் சேனலிலே மாத்திரமல்ல, ஆர்க் டிவி, லைஃப் டிவி மற்றும் சத்தியம் காஸ்பல் யூடியூப் சேனல்லேயும் இவைகள் வெளியிடப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது. This service is not only telecasted in our AC Avdi YouTube and Facebook channel, but also in Ark TV, Live TV and Satyam Gospel YouTube channel. கர்த்தர் தாமே இவைகளை ஆசீர்வதிப்பாராக. May God bless all these things. நீங்களும் தொடர்ந்து எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. You also continue to pray for us. கர்த்தர் தாமே எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தந்து இந்த ஊழியத்தை தொடர தேவன் உதவி செய்வாராக. May the Lord grant His grace and mercy and help us to continue this ministry. இன்றைக்கும் நாம் தொடர்ந்து இந்த தியானத்திலே நாம் ஈடுபடலாம். So let us continue to meditate from the book of Proverbs again. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். Proverbs chapter 2. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம். Proverbs chapter 2. 10ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். I'll read from verse 10 to 17. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you. அதனால் நீ துன்மார்க்கனுடைய வழிக்கும் மாறுபாடு பேசுகிற மனுஷனுக்கும் அந்தகார வழிகளில் நடக்கிற நீதி நெறிகளை விட்டு தீமை செய்ய மகிழ்ந்து துன்மார்க்கருடைய மாறுபாடுகளில் கழிவுறுகிறவருக்கும் மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நடக்கிறவர்களுக்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். To deliver you from the way of evil, from the man who speaks perverse things, from those who live the paths of uprightness, to walk in the ways of darkness, who rejoice in doing evil and delight in the perversity of the wicked, whose ways are crooked and who are devious in their paths. தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய். To deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words, who forsakes the companion of her youth and forgets the covenant of her God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த 11ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் ஞானம், புத்தி, நல் ஆலோசனை இவைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். So from verse 10 to 17 we read about wisdom, knowledge and discretion and understanding. இவைகள் ஒவ்வொன்றும் ஒரு மனிதனை பாதுகாப்பதற்காக தேவன் கொடுக்கிறார். God gives all these things to protect a person. அங்க இருக்கிற வார்த்தைகளை பாருங்களேன். Look at the words here. 11ஆம் வசனம் முடியுது பாதுகாக்கும். The word verse 11 ends, it will preserve you. நீங்கள் அதே போல 15ஆம் வசனத்தின் முடிவை பார்த்தீங்கன்னா தப்புவிக்கப்படுவாய். And also in verse 12 to deliver you. அதே போல 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியும் தப்புவிக்கப்படுவாய். Again in verse 16 to deliver you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. 11ஆம் வசனத்துல காப்பாற்றும் அப்படின்ற வார்த்தை இருக்கு. And also in verse you can find the verse will keep you. அப்போ நாம பாதுகாப்பாக இருக்கணும், காப்பாற்றப்பட வேண்டும்,
நாம பத்திரமா இருக்கணும் அப்படின்றது தேவனுடைய சித்தம். So it is a will of God that we should be preserved, that we should be protected, we should be safe. ஆகவேதான் யாபேஸ் ஜெபம் பண்ணும் பொழுது, That's why when Jabez prayed, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். we read that he prayed, that the Lord would bless me indeed and enlarge my course, and that thy hand might be with me, and thou would keep me from evil. அதாவது தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், எல்லையை பெரிதாக்குறது மாத்திரம் இல்லை, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி என்னை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே என்று சொன்னான். It's not that only God should bless me and enlarge my territories, but the Lord should keep me that it may not grieve me. ஆண்டவருடைய கிருபையினாலே ஒரு சில நாட்களாக நாம கர்த்தர் நம்ம எதிலிருந்தெல்லாம் காக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா நம்ம கவனித்து கொண்டு வந்தோம். By the grace of God, we have been meditating for past few days, from what are the things that the Lord is protecting us. அந்தகார வழிகளிலிருந்து கர்த்தர் நம்மை காக்கிறார். The Lord is protecting us from the dark paths. மாறுபாடான பேச்சுக்களிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். The Lord is protecting us from the perverse speech. இதையெல்லாம் நம்ம படிச்சிட்டு வந்தோம். So we were meditating this. இன்றைக்கு நம்ம 16-17க்கு போறோம். So we're going to look into 16 and 17 verse today. இன்னொரு முறை இதை வாசிக்கிறேன். I'll read it again. இந்த ஞானம், புத்தி, நல் யோசனை நம்ம யாரிடத்திலிருந்து காப்பாற்றும் என்றால், this wisdom, knowledge and discretion will preserve us from whom? தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய். To deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words, who forsakes the companion of her youth and forgets the covenant of her God. அதாவது தேவன் இங்க எதிலிருந்து யாரிடத்திலிருந்து காக்கப்படுவாய்னா ஒரு குறிப்பிட்ட பெண்ணிடத்திலிருந்து நீ காக்கப்படுவாய்ன்னு சொல்றாரு. So here the Lord says that you will be delivered or protected from a particular woman. இன்றைக்கு நான் இதை பத்தி கொஞ்சம் பேச போறேன். Today I am going to speak about this. இன்றைக்கு மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு சில நாட்கள் இதை பற்றி பேச போறேன். And not only today, if God willing, I am going to speak about this for another few days. ஏனென்றால் ஒரே நாள்ல இந்த சப்ஜெக்டை என்னால் முடிக்கவே முடியாது. It's because I cannot complete this subject in one single day. நீங்கள் பெண்களுடைய அல்லது ஸ்திரீகள் என்று சொல்லப்பட்ட பெண்களுடைய பங்கு நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நாள் நம்ம குறைத்து சொல்லவே முடியாது. The role of women in the building of a society or building our personal life cannot be undermined at any time. அது நம்முடைய தாய்மாராக இருக்கலாம், நம்மோடு கூட பிறந்த சகோதரிகளாக இருக்கலாம், அவர்கள் நம்முடைய பாட்டிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் குடும்பத்தில் பெண்களுடைய பங்கு என்பது இன்றியமையாதது. So be it your mother, your grandmothers or sisters, whoever it might be, but they play a major role in our life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. நீங்கள் சரித்திரத்தில் நீங்க படிப்பீர்களானாலும், நீங்கள் வேத சரித்திரத்தில் மாத்திரம் இல்ல, உலக சரித்திரத்திலையும் கூட பெண்களுக்கு மிக முக்கியமான இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க பார்க்கலாம். Even when you read in the history, not only in the biblical history but also in the world history, you can read that the women are given a very important roles. இந்த பெண்களை நாம அநேக இடங்களில் ராணிகளாக அவர்கள் செயல்பட்டதை பார்க்கலாம். You can see these women who acted as queens in many places. அவர்கள் வீரர்களாக, யுத்த வீரர்களாக செயல்பட்டதை பார்க்கலாம். And you can see they played the role of warriors in many places. அவர்கள் சில இடத்துல தலைவர்களாகவும் அதே வேளையில சில இடத்துல வேலைக்காரர்களாகவும் செயல்பட்டதை பார்க்கலாம். And also you can read about them playing the role of a leader or servants in many places. இவர்கள் அநேக இடங்களிலே மிகவும் பாராட்டுக்குரியவர்களாக நாம பார்க்கிறோம். And we can also see that their role was praiseworthy in many places. இந்த சமுதாய மாற்றங்கள், நம்முடைய கலாச்சார மாற்றங்கள்ல பெண்களுடைய பங்களிப்பு நம்முடைய உலகத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அதிகரித்திருக்கிறதே தவிர குறையல. And also this cultural and social changes have actually intensified and increased the participation of women in our daily life. இன்றைக்கு நம்ம வாழ்கிற உலகத்துல பெண்கள் இல்லாம நம்ம வாழ முடியாது அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்ம வந்துட்டோம். We have come to a point in our society that we cannot live without women in this world. நீங்கள் இன்றைக்குள்ள ஆசிரியர்களை, கல்வி கற்றுக் கொடுக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர் பெண்களாக தான் இருக்கிறாங்க. And today if you see, majority of teachers are women. நீங்கள் இன்றைக்கு செவிலியர்களாக வேலை செய்யறவங்க, நர்சஸ் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பெண்கள் தான். And also majority of nurses are women today. டெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி பெண்கள் தான். And also when you consider tailors, majority of tailors are women. சமைக்கிறவர்களை பார்த்தீங்கன்னா உலகத்துல அதிகமான பேர் பெண்கள் தான். And majority of cooks in this world are women. ஒரு வீட்டை கவனித்துக் கொள்கிற வீட்டு பெண்மணிகள் என்று பார்த்தீங்கன்னா பெரும்பாலானோர்
பெண்கள் தான். And when you consider homemakers, majority of them in the world are women. இவர்கள் இல்லாமல் இன்றைக்கு உலகம் நடக்காதுன்ற மாதிரி ஆயிருச்சு. And now today the world is in such a way that anything cannot function without women. இன்றைக்கு நீங்க பார்ப்பீங்களானா நம்முடைய பெண்கள் வந்து பிரவேசிக்க முடியாத ஒரு பகுதி, ஒரு வேலை அப்படின்னு ஒண்ணுமே இல்லைன்ற ஒரு லெவலுக்கு இன்னைக்கு நாம இருக்கிறோம். Today we have come to a level that there is not even a single area where women can have not entered. இன்னைக்கு எந்த கம்பெனிக்குள்ள போனீங்கனாலும் ரிசப்ஷன்ல இருந்து டெலிவரி வரைக்கும் வாகனங்கள் ஓட்டுறவங்கல இருந்து எல்லாருமே பெண்கள்ல வேலை அமர்த்தப்படுகிறது நீங்க பார்க்கலாம். And also if you enter any company, you can find right from reception until the delivery, and also people who are working the workforce, or you can find women there. விஞ்ஞானத்துல பெண்களுடைய பங்களிப்பு மிக அதிக அளவில் பெருகி இருக்கிறது. And their contribution in the field of science has increased very much. அவர்கள் வானசாஸ்திரங்கள்ல கூட பெரியவர்களாய் மாறி இருக்கிறாங்க. And they have also increased in astronomy. அதாவது வானசாஸ்திரம் சொல்லக்கூடாது, விஞ்ஞானம் என்ன, ஸ்பேஸ் டெக்னாலஜியில பாத்தீங்கன்னா விண்வெளி வீரர்களாக கூட அவங்க மாறி இருக்கிறாங்க. And you can see them as even in science and technology, where you can see them, their contribution is great. அதே போல மெடிசின் ஃபீல்டு எடுத்துக்கொள்வீர்களானா, if you consider the field of medicine, அதுல வந்து ரிசர்ச்ல இருந்து டாக்டர்ஸ் ஆக இருக்கிறதுல இருந்து மிட்வைஃப்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அநேகர் பெண்கள் தான். Right from research and doctors and midwives, you can find there are women. நீங்கள் கல்வி கூடங்கள்ல பெண்கள், and even in the education level we have women. நீங்கள் அதே போல சட்ட ரீதியான பகுதிகளை பாருங்க, அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப பெருசா இருக்கு. And they also play significant roles in law enforcement. இன்றைக்கு வந்து பெண் நீதிபதிகளை நம்ம பார்க்கிறோம். We can see judges who are women today. அதே போல அதிகார வர்க்கங்கள்ல இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா, லாயர்ஸ் பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்கிறத பார்க்கலாம். And you can see lawyers who are women. அதே போல சட்ட ரீதியான காரியங்கள், அதிகார ரீதியான காரியங்கள்ல பெண்கள் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். And you can see in authority level bureaucrats, you can find women there. இன்னைக்கு अनेक அரசியல்வாதிகளே வந்து பெண்களா இருக்காங்க. And today most of the politicians are women. நம்ம நாட்டுல வந்து பெண்கள் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸா இருந்திருக்காங்க, அதே போல பிரைம் மினிஸ்டராவும் இருந்திருக்காங்க. And we have also had our chief ministers and prime ministers as women. अनेक IAS officers, administrators வந்து பெண்களா இருக்காங்க. And many of the IAS officers and administrators are women. போலீஸ் அதிகாரிகள் अनेक பெண்கள் இருக்காங்க. There are many women who are police officers. அதே போல ஆர்மி, நம்ம வந்து பைலட்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா வார் பிளேன்ஸ் ஓட்டுறதுல பறக்க விடுறதுல இருந்து பெண்கள் இருக்காங்க. And in ராணுவத்துல in army, right from pilots and who also drive these aircrafts, we have women there. நீங்கள் இன்றைக்கு வந்து நம்ம டொமஸ்டிக் ஃப்ளைட்ஸ் பறக்க விடுறதுல பெண்கள் வந்து இன்றைக்கு அநேகர் வந்து பைலட்ஸா மாறி இருக்காங்க. And even today we have many women who are pilots in domestic flights. அதாவது நாம வந்து இன்றைக்குள்ள உலகத்துல வந்து இந்த வேலையை வந்து பெண்கள் செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கக்கூடிய வேலையே இல்லாத மாதிரி ஆயிப்போச்சு. So today we have come to a point where we cannot say that this work cannot be executed by a woman. ஆனா இதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னா, சில வேலைகள் இருக்கு பெண்களை தவிர இந்த வேலைகளை வேற யாருமே செய்யவே முடியாது அப்படின்னு அநேக பணிகள் இருக்கு. On the other hand, when you speak deeper, there are certain roles only women can play. உதாரணமாக, for example, மிக முக்கியமானது என்னன்னா, ஒரு தாயாக மாறக்கூடியது பெண்களை தவிர வேற யாருமே கிடையாது. The most important thing is that only a woman can be a mother. பெண்கள் மாத்திரம் இல்ல அப்படின்னா ஆதாமோட சந்ததி முடிஞ்சிருக்கும். If there were no women, then the generation would have ended with Adam. நாம ஒருவரைக்கு இருக்க போறது இல்ல. We have not been existing. இது அந்த பெண்களை வந்து நாம வந்து குறைத்து மதிப்பிடவே முடியாது. We cannot underestimate women at all. அதே போல கிண்டர்கார்டன் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா பெண்களை தவிர வேற யாரையும் இங்க அமர்த்தவே முடியாது. And when you look at the kindergarten teachers, only women can be kindergarten teachers. அவர்கள் தான் அந்த சிறு பிள்ளைகளை அவங்க போதிக்கிறதுல வளர்க்கிறதுல தேர்ச்சி பெற்றவர்களா இருக்காங்க. They are the one who are trained and smart enough to teach and train those kids. பாருங்க, அதனால தான் பாருங்க நம்ம ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வருவதற்கு கூட ஆண்டவர் யோசேப்பை பயன்படுத்தாம போயிட்டாரு. ஆனா அவருக்கு யார் தேவைப்பட்டதுன்னா ஒரு மரியாள் தேவைப்பட்டாள். That's why even when Jesus wanted to enter into this world as a savior, he did not take the role of a man or Joseph, but just chose Mary. அதே போல நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பார்ப்பீர்களானா கூட ஏதேன் தோட்டத்துல வந்து ஸ்திரீயின் வித்து
சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது. Also, when it was said about Jesus, the promise that was given in the Garden of Eden, it is said that the seed of the woman would crush the head of the serpent. ஸ்திரீகள் பெண்கள் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார். Women in general are a great blessing given to us by God. இந்த பெண்ணை மனிதன் அல்ல, தேவனே உண்டாக்கினார், தேவனே வடிவமைத்தார். It was not man, but God himself designed woman, and God himself made this woman. ஆண்டவரே சொல்லுகிறார், மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை நான் என்ன செய்வேன், உண்டாக்குவேன். The Lord himself said it is not good for man to be alone, so that I will make him a helper. இந்த பெண்ணை துணையாக மனுஷனுக்கு கொடுத்ததற்கு காரணம் என்ன துணையை ஒரு பெண் கொடுக்கிறாள்? So what kind of help a woman would give? நீங்கள் பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வாசிக்கும் போது ஒரு பெண் கொடுக்கக்கூடிய துணையை குறித்து நீங்க படிக்கலாம். So if you come to Ecclesiastes chapter 4 verses 9 to 12, you can read about the help that a woman can provide. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம், அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். Two are better than one because they have a good return for their labor. ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான், ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. If either of them falls down, one can help the other up, but pity anyone who falls and has no one to help them up. இரண்டு பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும், ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? Also, if two lie down together, they will keep warm, but how can one keep warm alone? அடுத்த வசனம் வாசிக்கும் போது, ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. Though one may be overpowered, two can defend themselves. A cord of three strands is not quickly broken. இந்த துணை அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை படிக்கணும்னா நீங்க இந்த வசனத்தை படித்தாதான் விளங்கிக் கொள்ளலாம். If you want to understand the meaning of the word help, if you read these verses, you can understand. இதுல மூன்று பகுதிகளில் துணை வெளிப்படுது. So here the help or support is revealed in three ways. முதலாவது துணை சரீர பிரகாரமான ஒரு துணை ஒரு மனிதனுக்கு தேவை. The first support a person needs is a physical support. ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்கி விடுவான். If a person fall down, the other one can help him up. அப்போ ஒரு மனைவியை கர்த்தர் ஒரு கணவனுக்கு சரீர பிரகாரமான உதவி செய்ய ஒரு துணையா கர்த்தர் வைத்திருக்கிறார். So the Lord has set a woman to give a physical support to man. அதே போல இரண்டாவது உடனே வாசிக்கிறோம், இருவராய் இராவிட்டால் சூடு உண்டாவது எப்படி? இதை பற்றி பேசுகிறதுனா உணர்ச்சி ரீதியான உணர்வு ரீதியான ஒரு துணை மனைவி கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாள். And in verse 11 we read, if two lie down together they will keep warm, but how can one keep warm alone? It shows about the emotional support a woman gives to the husband. ஒரு மனைவி இல்லாமல் கணவனால இமோஷனலாக உணர்வு ரீதியாக ஸ்ட்ராங்கா இருப்பது ரொம்ப கஷ்டம். It is really hard for a man or a husband to be strong enough emotionally without a woman. மூன்றாவது வாசிக்கிறோம், யாதாம் ஒருவன் அவர்களை மேற்கொள்ள வந்தால் ரெண்டு பேரும் எதிர்த்து நின்று என்ன பண்ணலாம்னா அவனை மேற்கொள்ளலாம். And next we read, though one may be overpowered, two can defend themselves. ரெண்டு பேர் சேர்ந்து எதிர்த்து நிக்கலாம். They can defend themselves. இது எதை பற்றி சொல்லுகிறது என்றால் ஆவிக்குரிய ஒரு துணையை குறித்து பேசுகிறது. This speaks about the spiritual support. நம்மை மேற்கொள்ள வருகிற பிசாசுக்கு எதிர்த்து நிற்க ஒரு மனைவியினுடைய துணை மிக அவசியம். We need the spiritual support of a woman or wife to defend and oppose the devil that overcomes us. இதை குறித்து எனக்கு விளக்குறதுக்கு நேரம் இல்ல, நான் குறிப்பை மாத்திரம் சொல்லிட்டு கடந்து போறேன். I don't have time to explain this. I just give the points and leave. மனுஷன் தனியா இருக்க கூடாது என்று தீர்மானித்தது நியமித்தது கர்த்தரே தவிர மனுஷன் அல்ல. And it is being ordained by God that it is not good for man to be alone. நம்முடைய தேவனும் ஆணென்றும் பார்க்காமல் பெண்ணென்றும் பார்க்காமல் பட்சபாதம் இல்லாதவராக இருக்கிறார். And even our God, he never shows partiality between man and woman. வேதம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்களானால் அநேக பெண்களை தேவன் தம்முடைய மகத்துவமான கிரியைகளை செய்வதற்கு தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். And throughout the Bible if you read, you can find where God has used women to accomplish great things for him. சில இடங்களில் அந்த பெண்களுடைய பங்கு இல்லாமல் போயிருக்குமானால் சரித்திரமே தலைகளாய் மாறி இருக்கும் என்பதுதான் உண்மை. And it is true that if the participation of women is not present in that place, the history would have been totally gone wrong. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால், for example, எஸ்தருடைய பங்கு மாத்திரம் அன்றைக்கு இல்லாம இருந்திருக்குமானா யூத வம்சமே அழிந்து போயிருக்கும். If Esther would have not played that role in that place, the entire Jewish generation would have been destroyed. கர்த்தர் இந்த வேதத்துல பெண்களுக்கு ஒரு முக்கியமான கனமுள்ள ஒரு இடத்தை தேவன் வேதத்திலே தந்திருக்கிறார். God has also given a honorable place and position in the Bible.
பெண்கள் தேவனை நோக்கி அழும்போது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது தேவன் அவர்கள் ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுத்திருக்கிறார். And whenever the woman prayed and cried unto the Lord has heard and responded immediately to the prayers. அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். We read about the prayer of Hannah. ஆண்டவர் வேதத்துல நிறைய இடத்துல சமமாக பெண்களை பயன்படுத்தி இருக்கிறார். And in many places the Lord has used women equally to men. இயேசு பிறந்த குழந்தையாக தேவாலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது, when Jesus was born as a baby, when he was born there, ஒரு பக்கம் சிமியோன் வந்து இயேசுவை ஆசீர்வதிக்கிறார். on one side we read a Simeon who blessed Jesus. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்னாள் வந்து அந்த இயேசுவை கண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார். On the other hand we see Anna who saw Jesus and glorified God. ஆகவே the woman ஒரு பெண்ணாக இருப்பது என்பது தேவனுடைய பார்வையில் விசேஷமானது. So it is always special to be a woman in the sight of God. ரொம்ப விசேஷம் என்னன்னா, இயேசுவானவருடைய ஊழியத்துல அவருக்கு அதிகமாக பொருளுதவி செய்தது, கூடவே வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா பெண்கள் தான். And more special is it was women who helped the ministry of Jesus financially. இன்னும் சொல்ல வேண்டுமானால், உயிர்த்தெழுந்த இயேசுவை முதலாவது சந்திக்க பாக்கியம் பெற்றது யாருன்னா ஒரு பெண் தான். To say more, only it was a woman who received the privilege to see the first resurrected Jesus. நான் ஏன் இதெல்லாம் இன்னைக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னா, why do I say all these things today? நம்முடைய பிள்ளைகள் வந்து பெண்களை கனம் பண்ண கௌரவிக்க கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். It's because our children need to be taught to respect and honor women. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு சமுதாயத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து இழிவுபடுத்தப்படுவதும் அவர்கள் குறைத்து பேசப்படுவதும் இரண்டாம் நிலையில் அவர்கள் தள்ளப்படுவதை நம்ம பொதுவாக சமுதாயத்தில் பார்க்கிறோம். Today generally we see in the society where women are mistreated, where they are despised, where they are just pushed to the second class. இன்னைக்கு நிறைய பெண்களை வந்து பரிகாசம் பண்றது ஒரு பழக்கமா நிறைய பேருக்கு மாறி இருக்கு. Today it has become a habit to many people to mock at girls. நிறைய பிள்ளைகள் ஆண்களுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, பெண்களை அசட்டை பண்ணுவாங்க. Many men are afraid of men but they despise women. அப்படி ஒரு பழக்கம் பிள்ளைகளுக்கு வரவே கூடாது. Our children should not have such habit. அது அவர்களுடைய சொந்த தாய்மாரா இருக்கலாம், it might be their own mothers, சொந்த சகோதரிகளா இருக்கலாம், it might be their own sisters, தங்களுடைய மகள்களாக இருக்கலாம், it might be their own daughters, ஆசிரியர்களாக இருக்கலாம், it might be their teachers, அதிகாரிகளாக இருக்கலாம், it might be their officers. பெண்களா இருப்பதனால் அவர்களை குறைத்து மதிப்பிடுகிற ஒரு பழக்கம் நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. We should not, our children should not get this habit of mistreating or underestimating just because they are women. அந்த பெண்களை வந்து துன்புறுத்துகிற ஒரு பழக்கம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாது. And they should not get the habit of tormenting or mistreating women. இன்னைக்கு பாருங்க, வீடுகள்ல கூட வைஃப் பீட்டிங் அப்படின்றது ஒரு ப்ராப்ளமாவே இருக்கு பாருங்க. So today even we have treating women at home is really a problem. அவங்க பெண்களை அடிக்கிறவர்களா இருக்கிறாங்க. They beat women at home. இது வந்து வேதத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதே கிடையாது. This is not acceptable according to the Bible. இதுல நம்ம பிள்ளைகள் வந்து சிறு வயதிலிருந்து போதிக்கப்படணும், பெண்களை கனமுள்ளவர்களாக நடத்த வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம். Our children should be taught right from their childhood that it is the desire and the will of God that they should be treated. பிள்ளைகள் தாய்மார்களை கனம் பண்றது மாத்திரமல்ல, it is not only children honoring their mothers, ஒரு கணவனும் தம் மனைவியை கனமுள்ள பாத்திரமா நடத்தணும். but also a husband should treat his wife as a honorable vessel. இன்னைக்கு நிறைய பேர் தங்கள் மனைவிகளை ஒரு வேலைக்காரியை போல வைத்திருக்கிறாங்க. Today many people have their wife as a servant. மனைவி ஒன்றும் அறியாதவள் என்று வைத்திருக்கிறாங்க. They consider that they doesn't know anything. அப்படி நம்ம பாவிக்கவே கூடாது. We should not consider them so. ரட்சிக்கப்பட்ட தேவ மனுஷன் வந்து தம் மனைவியை கனத்திற்குரிய ஒரு பாத்திரமா அவங்க வந்து நடத்த வேண்டும் என்பதை மறந்துடக்கூடாது. And don't ever forget, a person who is saved by the Lord should treat his wife as a honorable vessel. அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பற்றி பேசும்போது தன்னுடைய சொந்த மனைவியை தன்னுடைய சொந்த சரீரமாக பாவித்து அவளுக்கு கனம் செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். And Apostle Paul, when he speaks about this, he says that you should consider your wife as your own body and love her. சபையில கூட பெண்களுக்கான பங்கு ரொம்ப முக்கியமானது. And even in church the role of women is very important. அதை அசட்டை பண்ணவே கூடாது, அவர்களை எப்பவுமே செகண்ட் கிளாஸா ட்ரீட் பண்ண கூடாது. You should never despise them or never treat them as a second class. சிலர் வந்து பெண்களை என்றாலே ஏதோ ஒரு அருவருப்பான ஒரு காரியமாக, ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியமாக பார்க்கிற ஒரு கண்ணோட்டமே அவர்களுக்கு தவறான கண்ணோட்டமா இருக்கு. So today many people have the perspective of looking at women as a despising character or a disgusting character. அவர்கள் எல்லாம் கீழ தான் இருக்கணும், அவங்க எல்லாம் தாழ்த்தப்பட்டிருக்கணும் அப்படி நினைப்பாங்க. They should be humiliated, they should be down. அவங்க மேலே வந்துட கூடாது. They should never come up. அவங்க எழும்ப கூடாது. They should not rise up. அவங்க ஊழியம் செய்ய கூடாது. They should not do ministry. அவங்க பேச கூடாது. They should not speak out. ஏதாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. They keep on saying something. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. I still remember. நம்ம சபையில வந்து பெண்களை வந்து
கொயர்ல எடுத்து அவங்க ஸ்டேஜ்ல நிக்க வச்சதுக்காக ஒரு குடும்பம் வெளியே போயிருச்சு. I know a family who left a church just because we had some choir girls who have been appointed for choir. அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? You know what is the reason? என்ன காரணம் தெரியுமா? You know what is the reason? நாங்க கீழே உட்காரணும், எங்க தலை மேல பெண்ணு உட்காரணுமா? We are sitting down. Should a woman stand above our head? எப்படி? How is it? பெண் வந்து அவர் தலை மேல உட்கார்ந்துட்டாங்களாம். A woman is sitting above his head, it seems. அவர் தலை மேல உட்காரல, அவங்க முன்னால உட்கார்ந்து இருந்தாங்க. They are just sitting in the front row. ஆனா அவருக்கு அது தாங்க முடியல, அவ்வளவு எரிச்சல் ஆயிட்டாரு அவரு. He could not bear that. He is totally jealous. சபையை விட்டே about it. போயிட்டாரு. He left the church. கடைசியில் அவர் பண்ண பிரச்சனையை கேட்டீங்கன்னா அது வெளியே சொல்ல முடியாது, அது வேற பிரச்சனை, அது விட்டுறேன் நான். At last the problem that he did could not be said out. அப்போ பெண்கள்னா நம்ம கீழே தரக்குறைவா வச்சிருக்கணும். So it means that the women should be treated mistreated. சில பேர் இந்த வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு, அதை வச்சுட்டு ஒரு பெரிய கள்ள உபதேசமே அதற்கு கொடுக்கப்படுகிறது. And there are also certain people who give false interpretation based on a verse that is present in Revelation 14. வாசித்து பாருங்க வேணா, வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசித்தால், in Revelation 14:1 we read, பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடே கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,00,000 அல்லது 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். Then I looked and behold a lamb standing on Mount Zion, and with him 144,000 having his father's name written on their foreheads. இவர்களை குறித்து விளக்கம் பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும்போது, When you read from verse 4 onwards about the இந்த explanation, 1,44,000 பேர் யார் என்றால், what is 144,000 people? ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். These are the ones who were not defiled with women, for they are virgins. These are the ones who follow the Lamb wherever he goes. These were redeemed from among men, being first fruits to God and to the Lamb. இத இந்த வசனத்தை எடுத்துட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் கரைப்படுத்துகிறவர்கள். So taking this verse into consideration, many people say that women are those who defile men. பெண்கள் அதனால என்ன செய்யக்கூடாதுன்னா, பெண்களை திருமணம் செய்யக்கூடாது. Therefore we should not marry women. இது ஒரு நூதன உபதேசம், இது ஒரு கள்ள உபதேசம். This is a new doctrine and this is a false doctrine as well. பைபிள்ல எங்கேயுமே பெண்கள் ஒரு மனுஷனை கரைப்படுத்துறாங்கன்னு போடவே இல்லை. And in no place in the Bible it is mentioned that women will defile a man. வேதத்தின்படி நீங்கள் எபிரேயர்ல வாசிக்கும்போது, விவாக மஞ்சம் விவாகம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது, விவாக மஞ்சம் அசூசி படக்கூடாததா இருக்க கடவுதுன்னு போட்டிருக்கு. And in the Bible we read according to Hebrews that the marriage is honorable in horn and the bed of wedding should not be defiled. The marriage bed is undefiled ன்னு போட்டிருக்கு. விவாகம் ஒரு மனுஷனை கரைப்படுத்துறது இல்ல. A marriage will not defile a man. இது ஒரு உபதேசத்தை திரித்து இன்னைக்கு பேசுறாங்க. They misinterpret and speak it out. அப்படி பெண்கள் ஒரு மனுஷனை கரைப்படுத்த கூடிய அளவுல அவங்க பாவிகளா இருப்பாங்கன்னா சபைக்கே உள்ள விடக்கூடாது அவங்கள. So if women are so can defile a man so much, then they should not be allowed to enter a church. அப்ப பெண்கள் ஒரு மனுஷனை கரைப்படுத்த முடியுமானா இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு நான் கேக்குறேன். So if a woman can defile a man, then what is the blood of Jesus doing? நான் இதுக்குள்ள ரொம்ப போக விரும்பல. I don't want to enter into this. நான் இதுக்குள்ள போனா பெரிய நேரம் ஆயிடும். That will take more time. ஆனா இத ஒரு கள்ள உபதேசமாக திரித்து கல்யாணம் பண்ணவங்க எல்லாம் கரைப்பட்டவங்கன்னு சொல்லி ஒரு புது உபதேசத்தை கொண்டு அநேக ஜனங்கள் இதுல வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. But today they have made a false interpretation and bringing a false doctrine saying that whoever is married they are defiled, and they bring a false doctrine into society. பைபிள் அப்படி ஒரு இடத்துலயும் சொல்லப்படல. And in nowhere the Bible mentions about it. திருமணத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். It is God who made this wedding. திருமணத்தை ஆசீர்வதித்தவர் கர்த்தர். It is the Lord who blessed the marriage. திருமணத்தை கனம் பண்ணினவர் கர்த்தர். And it is the Lord who honored the marriage. தம்முடைய சொந்த மணவாட்டியாகவே சபையை ஏற்படுத்தி கொண்டவர் கர்த்தர். And it is the Lord who made the church as his own bride. கல்யாணம் பண்ணாதவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியுமா? நம்ம ரட்சகராகி இயேசு கிறிஸ்துவே கல்யாணம் நடக்க போகுது, அவர் என்ன பண்றது? So if they say that only people who are not married can enter the heaven, then our Jesus himself is going to get married. What can he do? நம்மள எல்லாம் ஆண்டவர் கற்புள்ள கன்னிகையாக ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. The Lord is preparing us as a chaste virgin for God. நீங்க வேதத்தை ஒழுங்கா வாசித்து
நீங்க முடிவுக்கு வாங்க. So you read the Bible properly and come to a woman. அதோட விளக்கமே வேற. நீங்க தொடர்ந்து வாசித்தா அதுக்கு விளக்கம் உங்களுக்கு விளங்கும். The explanation is totally different. If you continue reading it, you can ஏன் இதை understand it. சொல்லுகிறேன்னு சொன்னா, But why do I say this? பெண்களை அவமதிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்க கூடாது. We should not have a habit of abusing women. சில பேர் பிரசங்க பீடங்கள்ல கூட பெண்களை மிக தரக்குறைவாய் பேசுற ஒரு பழக்கம் உள்ளவங்களா இருக்காங்க. Some people have the habit of abusing women right from their pulpits. பெண்களையே ஒரு கரைபடிந்தவர்களா காட்டுறவங்க இருக்காங்க. There are people who picturize women to be a defiled one. பெண்களையே எல்லாரையும் வாழ்க்கையை கெடுக்கிறவங்களா மாற்றவங்களா நினைக்கிறாங்க. They consider women are the one who spoil everyone's life. நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை படித்தீங்கன்னா அங்கே ஞானி அநேக வித்தியாசமான பெண்களை பற்றி பேசுறார். If you read the book of Proverbs, here the wise man speaks about various kinds of women. நீங்கள் இதுல இருந்து ஒன்றை கண்டுபிடித்துக் கொள்ளலாம். So you can find out one thing from this. எல்லா பெண்களுமே ஒரே போல இல்லை என்பதை நீங்க நீதிமொழிகளை படிக்கும்போது கற்றுக்கொள்ளலாம். When you read this proverb, you can understand all women are not the same. ஒரு பக்கம் அவர் புத்தியுள்ள ஸ்திரீகளை பற்றி பேசுகிறார். On one side he speaks about the wise women. இன்னொரு பக்கம் புத்தி இல்லாத ஸ்திரீகளை குறித்து அவர் பேசுறார். On the other side he also speaks about foolish women. ஒரு பக்கம் தன்னை நல்ல குணங்களால் அலங்கரித்து கொண்ட குணசாலியான ஸ்திரீயை பற்றி அவர் பேசுறாரு. On one side he speaks about the virtuous women who decorated themselves with that virtuousness. அதே வேளையில இன்னொரு பக்கம் சண்டைக்காரியை பத்தியும் பேசுறாரு. On the other side he also speaks about women who quarrels. அதே போல இன்னொரு காரியத்தையும் சொல்ல விரும்புறேன். And at the same time I want to say one more thing. எல்லா பெண்களையுமே ஒரே விதமாய் நடத்த கூடாது என்பதற்கும் நீங்கள் நீதிமொழிகள் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை புத்தகம். So this book of Proverbs is a good counseling book to say all women are not to be treated the same. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஸ்திரீகளுடைய வார்த்தைகளை நீங்க கனம் பண்ணணும் கேட்கணும்ன்றதுல நீதிமொழிகள் அடிக்கடி நமக்கு உணர்த்துகிறது. So on one side this proverb emphasizes that we should listen and honor the words of few women. உதாரணமாக, for example, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. Do not despise the teaching of your mother. இது ஒரு தாய்க்கு கொடுக்க வேண்டிய கனத்தை குறித்து வாசிக்கிறோம். This speaks about the honor that we should give to our mother. அதே வேளையில இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, on the other side if you read, சில பெண்களை குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்னு போட்டிருக்கு. it also says that we should cautious about certain women. அவளுடைய வீட்டிற்கு போகும் பாதையில நில்லாதேன்னு இருக்கு. It says do not stand in the way that goes to our house. ஏன்? Why? அவள் யாருன்னா நல்லொழுக்கம் உள்ள ஸ்திரீ கிடையாது. It's because she is not a moral woman. அப்போ எல்லாரையும் நம்ம ஒரே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. So it means that we cannot treat everyone the same. எல்லாருமே ஒரே விதத்திலே நம்ம பார்க்க முடியாது. And we cannot treat everyone the same. நீங்கள் சாலமோனை பார்ப்பீர்களானால், if you look at Solomon, அவர் சிங்காசனத்துக்கு ராஜ்யபாரத்துக்கு வந்ததுக்கே அவருடைய தாயாகிய பத்சேபாள் மிகப்பெரிய பங்கை ஆற்றினாள் என்பது உண்மை. And it is true that Solomon became king because of his mother's Bathsheba's good move. அதே வேளையில இந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்த சாலமோனை தேவனை விட்டு சோரம் போய் அந்நிய தேவதைகளை ஆராதிக்கிறதற்கு அவனை தூண்டி விட்டதற்கும் சோரம் போக பண்ணினதற்கும் அவனுடைய அநேக அந்நிய பெண்களை விவாகம் செய்தது காரணமா இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. And at the same time we can also read in the Bible it was foreign women whom he married so many in number who made Solomon's heart to go astray from the Lord to worship idols. ரெண்டு முக்கியமான காரியங்களை சொல்றேன். I tell you two important things. ஒன்று, நமக்கு ஆண்டவர் புத்தியுள்ள ஞானமுள்ள ஸ்திரீகளை கொடுக்க வேண்டும். First the Lord should give us wise women. அதே வேளையில at the same time ஸ்திரீகளிடத்திலே நடந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு ஞானத்தை தர வேண்டும். at the same time the Lord should provide us wisdom as how to deal with this women. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா நான் சொல்றதை கவனிக்கணும். You should very carefully listen to what I say. இந்த ஞானம் இல்லாவிட்டால் ஒருவன் தன்னை அழித்துக் கொள்ளுவான். if a person doesn't have this wisdom he will புத்தி இல்லாத ஸ்திரீயும் அழிந்து போவாள். ஒரு ஸ்திரீயை புத்தியோடு நடத்த தெரியாதவனும் அழிந்து போவான். a woman who is foolish she will also be destroyed and a man who does not have wisdom to treat that woman will also be destroyed. ஆகவேதான் நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களை 10-11 வசனங்களை வாசிப்பீர்களானால், that's why if you read Proverbs 2:10 and 11, ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும் புத்தி உன்னை பாதுகாக்கும் எழுதியிருக்கு. it is written when wisdom enters your heart and knowledge is pleasant to your soul discretion will preserve you understanding will keep you. எதிலிருந்து பாதுகாக்கும்? it will protect you from what? 16ஆம் வசனத்துக்கு வாங்க. come to verse 16. தன் இளவயதின் நாயகனை விட்டு தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து
இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீக்கும் தப்புவிக்கப்படுவாய். To deliver you from the immoral woman, from the seductress who flatters with her words, who forsakes the companion of her youth and forgets the covenant of her God. நான் இதை கொஞ்சம் இன்னைக்கு உங்ககிட்ட நிதானமா பேச விரும்புறேன். So I want to slowly speak about this to you. நீதிமொழிகள்ல இந்த பரஸ்திரியை குறித்து இந்த சில ஒழுக்கமற்ற பெண்களை பற்றி ரொம்ப எச்சரிப்பை கொடுக்கிற வார்த்தைகளை அடிக்கடி நீங்க நீதிமொழிகள்ல வாசிக்கலாம். When you read Proverbs, you can find more cautious words written about this immoral woman or a strange woman. இந்த பெண்ணை குறித்து நான் இந்த வசனத்திலிருந்து 3 முக்கியமான காரியங்களை இன்றைக்கு முகவுரையாக நான் சொல்றேன். I want to give 3 important things as an introduction from this portion. இந்த செய்தியை இனி வரப்போகும் நாட்கள் நான் பேச போற செய்தியை வாலிப பிள்ளைங்க கண்டிப்பா கேட்கணும். And all you should listen to the sermon and the devotion that I'm going to do for other few days. ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து சொல்றேன். I include all both men and women. ரொம்ப அவசியமான ஒரு வார்த்தை இது. அவங்க கேட்கணும். அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அவங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும், எச்சரிப்பா இருக்கணும். So this is very important and necessary. They should listen to this and they should prepare their life for this. இங்கே சொல்லப்பட்ட பெண்ணுக்கு 3 விதமான வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய பகுதிகள் இருக்கு. So there are important three important areas which you should take into consideration. ABC ன்னு சொல்லுவேன். I can list it as ABC. எழுதி கொள்ளுங்க. Write it down. முதலாவது A for age factor அல்லது வயதின் முக்கியத்துவம். இரண்டாவது B for belief in God, தேவன் மேல் நம்பிக்கை, தேவன் மேல் வைக்கும் நம்பிக்கை. C her conversation, அவளுடைய பேச்சு. 3 முக்கியமான பகுதிகள் இருக்கிறது. There are 3 important areas. முதலாவது நான் சொன்னேன், first I told you, வயதின் அடிப்படையில் கவனம் இருக்க வேண்டும். You should be cautious about the age factor. 16ஆம் வசனத்தை திரும்ப பாருங்க. Let us read verse 16 இந்த again. பெண் யார் என்று சொன்னாள்? Who is she? தன் இளவயதின் நாயகனை விட்டுவிட்டவள். In verse 17 it says, who forsakes the companion of her youth. நல்ல கவனிங்க. Listen carefully. இந்த சொல்லப்பட்ட பெண் இளவயது உள்ள பெண் கிடையாது. So this woman is not a woman of her youth. அவள் யாருன்னா இளவயதுல திருமணம் செய்து இப்பொழுது முதிர் வயதான பிறகு தன்னுடைய இளவயதினுடைய நாயகனை விட்டுவிட்டவள். So she was not a young woman, but she was a woman who was married in her youth, but now when she became old, she left or forsook her companion. அப்போ ஒரு ஞானம் உள்ள ஒரு மனுஷன் யாரா இருப்பான்னா, ஒரு பெண்ணுடைய வயதை வைத்துக்கொண்டு அஜாக்கிரதையா இருக்க மாட்டான். So a wise man will be a person who will not be careless based upon the age factor of a woman. நல்ல கவனிக்கணும். Listen carefully. வயது ஒரு பெண்ணோடு பழகுகிறதற்கு நமக்கு பாதுகாப்பை கொடுத்துரும் அப்படி நம்ம நினைச்சிட கூடாது. We should never think that age is a factor that gives a protection or safety to mingle or go along with a girl. இன்னும் சொல்ல வேண்டுமானா, to say more, ஒரு பெண் திருமணம் ஆகி விட்டாள் அப்படின்றதுக்காக அவளிடத்துல இருந்து எந்த ஆபத்து வராது அப்படின்னு ஒரு வாலிபன் நினைச்சிட கூடாது. A young man should never think or consider that the marital status of a woman does not guarantee will not bring any danger to her life. இங்க பாத்தீங்கன்னா சோதனை எழுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, இளவயதிலே வாழ்க்கைப்பட்டவள் தான் இந்த வாலிபனை கர்த்தருடைய வழிகளிலிருந்து நீதியிலிருந்து இழுக்கிறவளாய் காணப்படுகிறாள். So here we see that this woman who had a companion in her youth, who was married in her youth, was the one who tried to entice this young boy. ஆகவே வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் நீங்க ஒன்னும் மறந்துடக்கூடாது. நீங்க திருமணமான பெண்களிடத்துல நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்னா, எப்படி திருமணம் ஆகாத பிள்ளைகள்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கிறீங்களோ அதே போல திருமணமானவர்களிடத்திலே எச்சரிப்பா தான் இருக்கணும். And therefore this young man should be very cautious equally with the women who are married as well, as they are careful with the women who are not married. ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். They should be very careful. சில பேர் ஆபீசஸ்லாம் பாத்தீங்கன்னா, in certain offices, திருமணமான பெண்கள்ட்ட எல்லை மீறி போறத பார்க்கலாம். we can see that they cross their boundaries with the women who are married. அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. You know what is the reason they say they are married? அதெல்லாம் ஒண்ணும் தப்பு நடக்காது. There will not be any wrong. பைபிள் சொல்லுது இளவயதில் தன் நாயகனை விட்டவளும் இருக்கிறாள். The Bible says there are women who forsook their companion of her youth. இன்னைக்கு நிறைய பெண்கள் இருக்காங்க, அவங்க தன் கணவனோடு சட்ட ரீதியாக சரீர பிரகாரமாக அவங்க மனைவிகளா தான் இருக்கிறாங்க. So today we have certain women who may be married legally and physically they are married to their husbands. ஆனால் அநேகர் தங்கள் கணவனோடு உள்ள உணர்வு ரீதியான ஒரு
ஐக்கியம், அவர்களோடு இருக்க வேண்டிய ஒரு உண்மை உறவை இழந்தவர்களாக அவங்க அலைகிறது நீங்க பார்க்கலாம். But we can see they have left or lost their husbands emotionally. They don't have that relationship emotionally with their husbands. அந்த உறவு முறிஞ்சிருச்சு. That relationship is broken. ஆனா தங்கிறது ஒரே இடம் தான். But they live in same place. எச்சரிப்பா இருக்கணும். You should be very careful. பெண்களும் எதுல எச்சரிப்பா இருக்கணும்னா, even women should also be careful. திருமணமானவர்களோ திருமணமாகாதவர்களோ, no matter whether they are married or unmarried, வாலிப பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கை ஒரு இடரலாக, ஒரு சோதனையாக மாறிவிடாதபடி நாமும் எச்சரிப்பா இருக்கணும். They should also be very cautious that they do not become a snare or offense to the young men. கல்யாணமான பிறகும் நாம வாலிப பிள்ளைகளோடு பழகுகிற விதத்துல நமக்கு ஒரு எச்சரிப்பு இருக்கணும், ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். Even after you are married, you should be very cautious and should have your limits when you move along with young men. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக எல்லைகள் எல்லாம் உடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது. Just because you are married doesn't mean that you have broken all your boundaries. திருமணமான ஸ்திரீகளும் தங்களுடைய எல்லைகளுக்குள்ள அவங்க பத்திரமா இருக்கணும். Even married women should be very cautious within their boundaries. யோசேப்பை பாவத்திற்கு இழுத்தது ஒரு திருமணமாகாத பெண் இல்ல, திருமணமான பெண் என்பதை மறந்துடக்கூடாது. Don't ever forget, it was not an unmarried woman but a married woman who dragged or pulled Joseph to sin. முதலாவது நான் சொன்ன ஏஜ் ஃபேக்டர்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். First I told you we should be careful about the age factor. இரண்டாவது இந்த பெண் எப்படிப்பட்ட பெண் என்று பார்த்தா, second when you see what kind of woman is she, தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்த பரஸ்திரீ. She was a woman who forgot the covenant of her God. தேவனுடைய உடன்படிக்கை மறந்தவள். She forgot the covenant of her God. இது எதை பற்றி சொல்லுகிறது? What does it say about? ஒரு பெண்ணினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அதனுடைய உறுதித்தன்மை மிக மிக அவசியம் அவளுடைய பரிசுத்த ஜீவியத்திற்கு. A woman's spiritual standing is very crucial and important for her holy life. நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். So a person who stands should be very careful that he may not fall. நாம திருமணம் ஆகி விட்டதனால நம்ம பரிசுத்தத்துல நிலைச்சிரலாம், நம்ம தைரியம் கொள்ளவே கூடாது. We should not be confident that since we are married we can stand in holiness and purity. ஏவாளை வஞ்சித்த பிசாசு இன்றைக்கும் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் என்பது உண்மை. And it is true, Satan who deceived Eve is still roaming around to devour anyone who can find. ஒரு பெண் தன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு திருமணத்துக்கு முன்னும் சரி திருமணத்துக்கு பின்னும் சரி தேவனோடு உள்ள உடன்படிக்கையில அவங்க எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். A woman whether married or unmarried or before marriage or after marriage, they should be very careful about their covenant with the Lord to keep ourselves undefiled. தேவனோடு ஒரு பெண்ணுக்கு உறவு முறிந்து போகுமானால் அவளுடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிறது என்று மறந்துடக்கூடாது. And don't ever forget that if a woman breaks the covenant with the Lord, it means that her life is going towards the destruction. என்னவா இருந்தாலும் மாம்சம் தான். No matter, flesh is always flesh. நாம எப்பொழுதுமே நம்மை கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நிலைத்திருந்து காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். And it is always necessary for us to keep ourselves in the Lord and establish ourselves and may stand firm in the Lord. தேவனோடு உள்ள உடன்படிக்கை ஒரு பெண் முறிக்கும் போது அவள் பிசாசுனுடைய செயல்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய இருதயத்தையும் திறந்து கொடுக்கிறாள். If a woman breaks the covenant with the Lord, it means that she is opening up her life and her heart for the work of Satan. அதனால ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். They should be very careful. தேவனை விட்டு ஒரு பெண் விலகும் போது அவள் அநேகருக்கு கன்னியாக மாறுவாள். When a woman go astray from the Lord, she become a snare to many people. சாலமோன் எல்லாருக்கும் புத்திமதி சொன்னாரு. Solomon advised everyone. ஆனா அவருடைய வாழ்க்கையில பட்ட பாடு கொஞ்சம் கிடையாது. But the problem that he encountered in his life was not meager. அவருக்கு வந்த சோதனை யாரிடத்திலிருந்து வந்ததுன்னு கேட்டா அந்நிய பெண்களை விவாகம் செய்யும்போது. So he also had temptation in his life because of marrying many foreign women. அதனால ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். Therefore you should be very careful. இதெல்லாம் தான் வாழ்க்கையில பாடுபட்டு தான் எழுதுறாரு அவர். So having encountered all these things in his life and he experienced, he writes this. அவரை போல அனுபவசாலி யாரும் கிடையாது. There is no one greater than one who experienced all these things. அவர் சொல்றாரு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்பா. He says you should be very careful. தன் தேவனோடு உள்ள உடன்படிக்கை மறந்தவங்க இருக்காங்க. There are women who have forgotten their covenant with the Lord. அவர்களிடத்தில் எச்சரிப்பாயிரு. You should be very careful about them. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது அந்த பெண்ணை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And again there's a third thing that is written about this woman. இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகிய பரஸ்திரீ. So the immoral woman, the seductress who flatters with her words. இந்த பெண்ணை பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. So this is very important. இந்த பெண் எவ்விதமாக
கவருகிறாள் அப்படின்னு கேட்டா சரீர அழகினால் கிடையாது. So this woman does not attract by her physical nature, ஏனென்றால் அவள் இளம் பெண் கிடையாது. because she is not a young woman. இவள் ஏற்கனவே வாழ்க்கைப்பட்டவள், She is already married, வயது முதிர்ந்தவள். she is old in age. இப்பொழுது அவள் வசீகரிக்கும் அழகு அவள்கிட்ட இல்ல. Now she has lost her beauty. ஆனால் இப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அழகு இல்லாத பட்சத்துல அவளுடைய வாய் எப்படி இருக்குன்னா இச்சகமான வார்த்தைகளால் நிறைந்து கவருகிறது. Though she doesn't have beauty, but she has seducing words from her mouth. அப்போ இதுல ரெண்டு காரியங்களை சொல்ல விரும்புறேன். So I want to tell two things here. ஆண்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்னன்னா, What is a caution for men? எந்த வயதினரான பெண்களா இருந்தாலும் சரி, No matter whatever age the woman may be, அவங்க இளம் பெண்களா இருக்கலாம், திருமணமான பெண்களா இருக்கலாம், they might be young women or women who are married. பெண்களிடத்துல பேசுற பேச்சுல ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். They should have a control when they converse with women. ஒரு எல்லை இருக்கணும். There should be a limit. There are certain subjects, சில தலைப்புகள் இருக்கு, சில காரியங்களை பெண்களோடு பேசாம இருக்கிறது நல்லது. And there are certain subjects and topics which it is better for you to not discuss with women. நாவடக்கத்தோடு ஆண்கள் பெண்களோடு பேச வேண்டியது அவசியம். And it is always necessary that men should speak with a control of their tongue. வயதிற்கு ஏற்றவாறு இல்ல, நான் சொல்லுவேன் எந்த வயதா இருந்தாலும் கட்டுப்பாடு இருப்பது நல்லது. Not according to age, no matter whatever age might be, but there should be a control. அதே வழியில மறுபக்கத்துல On the other side, பெண்களும் சரி, women also, நீங்க இளம் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, திருமணமான பெண்களா இருந்தாலும் சரி, no matter whether you are married or unmarried, நம்முடைய நாவை குறித்து எச்சரிப்பா இருக்கணும். you should be very careful about your tongue. இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே வாழ்க்கைப்பட்டவள், He or she is already married, ஆனால் அவள் யாரா மாறிடுறான்னு கேட்டா இச்சகம் பேசுகிற பரஸ்திரியாய் மாறினாள். but now she became an immoral woman who speaks or flatters the seducing நான் words. அடுத்த நாளைக்கு தொடர்ந்து பேசும்போது இதை குறித்து கொஞ்சம் டீப்பா பேச போறேன். ஏன்னா இது இங்க மாத்திரம் நிக்கல இந்த சப்ஜெக்ட். நீங்க 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம்லாம் வருவீங்கன்னா தொடர்ந்து இந்த சப்ஜெக்டை திரும்ப அவர் கொண்டு வர்றாரு. So again, when I speak in our next few days, I am going to speak deeper about this, because he doesn't stop here. He again speaks, and in the chapter 5 and 7 are also about this. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் மிக மிக அவசியம். The words of our mouth is very very important. நம்ம எவ்வளவு எச்சரிப்பை காட்டுகிறோமோ நம்மையும் காத்துக்கொள்வோம், மற்றவங்களையும் காத்துக்கிடுவோம். So the more we show caution, it will save ourselves and also others. என்னுடைய எல்லை மீறி நான் பேசாதபடி கர்த்தாவே என் நாவுக்கு ஒரு பூட்டு போடும். நேத்து கேட்டோம் பாருங்க, அதை போல போட்டுக்கணும். Like we asked yesterday, Lord, bring a lock, or Lord, withhold my tongue that may have a limit in my speech. என் நாவுக்கு ஒரு காவல் வையும். Lord, keep a guard to my tongue. நான் எதை பேசணுமோ அதுதான் பேசணும். I should speak what I am supposed to speak. பக்தி விருத்தி உண்டாக்குமா அதை பேசணும். So if there is anything matters of edifying, I should speak only those உண்மை things. உள்ளவைகள் இருக்குமா அதை பேசணும். If there are things which are true, I should speak about them. ஒழுக்கம் உள்ளவைகளா இருக்கணுமா அதை பேசணும். If there are things that are pure, I should speak about them. அதற்கு மிஞ்சின பேச்சு நம்முடைய வாழ்க்கையை கரைப்படுத்தும். And anything beyond that will spoil our life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. எப்பொழுதுமே நம்முடைய நாவு அடக்காமல் பேசும்போது யாரிடத்துல எங்க எதை பேசுறோம் அப்படின்னு நம்ம அறியாமல் அடங்காமல் பேசுவோமானால் கரைபடாம வரமாட்டோம். When we don't withhold our tongue, and when we don't have a control over tongue, what to speak and what not to speak at which place, then we will be surely defiled. இந்த காலத்துல இந்த 3 வார்த்தைகளும் இன்றைக்கு நாம் வாழ்கிற சமுதாயத்திற்கு அவசியமானது. All these 3 words are also necessary for the present society that we are living in. வயது, Age factor, தேவன் மேல் உள்ள விசுவாசம், belief in God, மூன்றாவது நம்முடைய உரையாடல். third conversation. இன்றைக்கு ஆண்களும் பெண்களும் சமமாக நாம் சமுதாயத்தில் நம்முடைய வீட்டின் எல்லைகளை விட்டு நாம் வெளியே சென்று அநேகரோடு நாம் பழகுறோம். Today, as men and women together, without any partiality, we leave home and we just move around with all kinds of people. ஒரே இடத்துல வேலை செய்கிறோம். We all work in same places. ஆண்களும் பெண்களும் ஒருவரோடு கலந்துரையாட அநேக வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது. We get many opportunities for men and women to speak and converse with each other. பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, வேலை ஸ்தலங்கள்ல, In schools, in colleges, in workplaces. நேரடியாக அல்லது செல்போன் மூலமாக அல்லது டெக்ஸ்டிங் மூலமாக பல விதங்கள்ல உரையாடல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. Conversations are going on either directly or through phone or through telephonic conversation or through texting. இந்த 3 வார்த்தைகளை கவனத்துல வைக்க வேண்டியது நல்லது. But it is always good to be cautious about 3 things. பேசுகிற ஆண்களும் எச்சரிப்பா இருக்கணும். And men who speak also should be very careful. பேசுகிற பெண்களும் எச்சரிப்பா இருக்கணும். And women who speak should also be careful. வேதம் சொல்லுகிறது, The Bible says, இவள் வயது சென்றவள் தான், she is already married, ஆனால் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்தவள். but she forgot the covenant of God. தன்னுடைய இளவயதின் நாயகனை விட்டவள். She forsook the companion of her youth. இச்சகமான வார்த்தைகளை பேச பழகி விட்டவள். And she was a woman who used to speak and flatter with her words. ஒரு சகோதரன் இதுல எச்சரிப்பா இருக்கணும். A brother should be very careful in this. இரண்டாவது, Second, ஒரு சகோதரியும்
இந்த குழியில இறங்காம இருக்க எச்சரிப்பா இருக்கணும். A sister should also be careful that she may not enter into the pit. விவாகம் பண்ணினவள் விவாகத்தை முறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. A woman who is married should not try to break that bond. தன்னுடைய சொந்த கணவனுக்கு உண்மையா இருக்க வேண்டும். She should be pure and true to her husband. தேவனோடு இருக்கிற உடன்படிக்கையை மறவாது இருக்கணும். She should not forget the covenant that she had made with the Lord. அவருடைய வாயின் வார்த்தைகளை குறித்து எச்சரிப்பா இருக்கணும். And she should be careful about the words of her mouth. மனுஷர் பேசும் ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்ற ஒரு பயத்தோடு பேசணும். And she should speak in such a way with the thought that she is accountable for every idle word that she speaks out of her mouth. வார்த்தைகளை நம்மை விட்டு களைந்து போட்டு let us remove all unnecessary words from our life. பரிசுத்தமாய் ஒரு ஸ்திரீ வாழ்வது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் பக்தி விருத்திக்கும் பரிசுத்தத்திற்கும் ஏவத்தக்கவளாய் ஒரு பெண் வாழ வேண்டியது அவசியம். And it is very necessary that a woman should live a pure and holy life and also stir other people to live life through edification. இந்த காலத்துல பெண்ணுக்கு உரிமை என்று பேசுகிற அதே வேளையில அந்த பெண்ணின் உரிமையின் நடுவுல உடன்படிக்கையை மறந்துடக்கூடாது. Today as we speak about rights of women, at the same time we should not forget about the covenant that she should make with the Lord. உண்மையை மறந்துடக்கூடாது, உத்தமத்தை மறந்துடக்கூடாது. She should not forget the purity and honesty in her life. அந்த எல்லைகளுக்குள்ளே இருந்து we should be within the boundaries. நம்மையும் காத்துக்கொண்டு we should keep ourselves, மற்றவர்களுக்கும் நாம இடரல் அற்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவாரா. May God give us that we should not become a snare to other people. இன்னைக்கு பாடத்துக்கு ஒரு தலைப்பு நான் கொடுத்தேன். I gave a title to today's message. பெண்கள் ஆபத்தானவர்களா? Are women dangerous? அதற்கு பதில் யார் சொல்லணும்னா ஒவ்வொரு பெண்ணும் சொல்லணும். And a reply should be given by each and every woman. ஒவ்வொரு ஆணும் சொல்லணும். Every man should give a reply. எல்லாரையும் நீங்க ஒரே தட்டுல வைக்க முடியாது. You cannot place everyone equally. எல்லாரும் ஒரே போல இருக்கவும் மாட்டாங்க. And everyone will not be the same. ஆனா நாம் எச்சரிப்படைந்து ஞானத்தோடு இந்த காரியத்திலே பழக வேண்டியதற்கு தேவனை சார்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். But it is very necessary for us to depend on the Lord, to be cautious about this and live accordingly. கர்த்தர் இதற்கு வேண்டிய ஞானம், வேண்டிய புத்தி, வேண்டிய ஆலோசனை கர்த்தர் கொடுக்க தாழ்மையோடு கர்த்தருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். Let us humbly commit ourselves to the Lord, that the Lord may grant us wisdom, knowledge and discretion and understanding that is required. இந்த ஒரு பகுதியிலே மாத்திரம் என்னால எல்லாம் சாதிச்சிட முடியும், செஞ்சிட முடியும், நான் காத்துக்கொள்ள முடியும்ன்ற ஒரு அசட்டு தைரியம் யாருக்கும் வந்துடக்கூடாது. No one should have a confidence as if that they can achieve everything in this field alone. எல்லாருக்கும் ஞான போதனைகளை செய்த சாலமோனுக்கே இது ஒரு பெரிய சோதனையாக வருமானால் நாம் ஒருவர் இதில் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதில் நாம் எச்சரிப்பார்க்கணும். Even if it can become a great temptation for Solomon who advised other people, then we can never escape from this. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், நல்ல ஆலோசனையை தாரும், நல்ல புத்தியை தாரும்னு கர்த்தர்கிட்ட கேட்டு அவருடைய வல்லமையும் பலத்தையும் சார்ந்து கர்த்தர் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவும் மற்றவர்களிடத்தில் பரிசுத்தமாய் நாம் உறவுகளை வளர்த்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. May God give us grace that we may ask God for this wisdom, discretion and understanding, that we may be pure and holy and also help other people to live holy life. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஜெபம் பண்ணுவோமா? Shall we pray? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி. Our loving God, we thank you for the morning hour. நீர் ஸ்திரீகளை எங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் கொடுத்ததற்காய் நன்றி. Lord, thank you that you have given women as a blessing in our life, Lord. அவர்கள் மூலமாய் நீர் செய்து கொண்டிருக்கிற நன்மைகளுக்காக நன்றி. Lord, thank you for the goodness that you are doing through them, Lord. அவர்கள் மூலமாய் கட்டிக்கொண்டிருக்கிற வாழ்க்கைகளுக்காக நன்றி. Lord, thank you for the life that you are building through them, Lord. அவர்கள் மூலமாய் ஆண்டவரே பகிர்ந்தளிக்கப்படுகிற நன்மைகளுக்காக நன்றி. Lord, thank you for the good things that you are sharing through them, Lord. அவர்கள் மூலமாய் பரம்புகிற சுவிசேஷத்திற்காக நன்றி. Lord, thank you for the gospel that is being proclaimed through them, Lord. எத்தனையோ சகோதரிகள் மூலமாக நீர் ஆரம்பித்த ஊழியங்களுக்காக நன்றி. Lord, thank you that you have thank you for the women through whom you have started your ministry, Lord. இந்த உலகத்திற்கே ஒரு ஆசீர்வாதமா அவர்களை வைத்திருப்பதற்காய் நன்றி. Lord, thank you that you have kept them as a blessing to this world, Lord. அதே வேளையில At the same time, Lord, சகோதரிகளும் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து எச்சரிப்புள்ளவர்களாய் ஜாக்கிரதையோடு தங்களை காத்துக்கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace that women also should be cautious and keep their life holy and pure, Lord. அதே போல சகோதரர்களும் At the same time, the men as well, தாங்கள் சந்திக்கிற பெண்களை குறித்த ஞானம் உள்ளவர்களாக, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, எப்படிப்பட்டவர்கள் யார் என்று நிதானித்து அவர்களுடைய உறவுகளை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தார். Lord, give grace to each and every man that they may have this wisdom and discernment to identify, to behave properly with women, Lord. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கைகளில்
பரிசுத்தத்தை இழந்து விடாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு இணைந்து உம்மோடு செய்த உடன்படிக்கையில் நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர கிருபை தார். Lord, give us grace that we may not forget the covenant that we have made with you and live a holy and pure life and reach your kingdom, Lord. உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்து. Let your name alone be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென்.